ஏஞ்சல், மம்மிக்கு பர்த்டே பார்ட்டிக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு ஏஞ்சல். நான் சீக்கிரமா கிளம்புறேன். நீ சீக்கிரம் எழுந்து கீழே வா ஏஞ்சல். ஓ காட், இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு நியூ இயர் பார்ட்டி தரேன்ட்டு சொல்லியிருந்தேனே, அவங்க வேற வந்துக்கிட்டே இருப்பாங்களே. மம்மி இன்னும் கிளம்பாம இங்கே இருக்காங்க. இதோ வந்துட்டேன் மம்மி. 1 மினிட் வெயிட் பண்ணுங்க. ஓகே மம்மி, நீங்க கிளம்புங்க. நீங்க போயிட்டு வரதுக்கு எவ்வளோ நேரம் மம்மி ஆகும்? ஏஞ்சல், நான் வரதுக்கு ஒரு 6 o'clock ஆகிடும். உனக்கு பசிச்சிருச்சுன்னா ஆர்டர் பண்ணி எதனா சாப்பிட்டுக்கோ. ஃப்ரெண்ட்ஸ் வேற வந்துக்கிட்டே இருப்பாங்களே, சீக்கிரமா மம்மி எங்களுக்கு அனுப்பணும். மம்மி மம்மி நான் அதெல்லாம் பார்த்துக்கிறேன் மம்மி. உங்க ஃப்ரெண்டு பர்த்டே பார்ட்டிக்கு டைம் ஆயிடுச்சுல, நீங்க சீக்கிரமா கிளம்புங்க. உனக்கு என்னாச்சு ஏஞ்சல்? எதுக்கு இப்படி என்ன அனுப்புறதுலே இருக்க? ஓகே ஓகே, எனக்கும் ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நான் போயிட்டு வரேன். எதனா வேணும்னா கால் பண்ணு ஏஞ்சல். ஓகே பாய் மம்மி, டாடா. போயிட்டு லேட்டா வாங்க மம்மி. என்ன இன்னும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வராமே இருக்கா? மம்மிக்கு தெரியாம வாங்கி வச்ச ஜூஸ் பாட்டிலும் ரெடியா இருக்குது. இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் வந்துட்டாங்கன்னா போதும். ஏ ஹாய் ஏஞ்சல். எங்க பாருங்க, ஏஞ்சல் வெளியவே நின்னுட்டு இருக்கா. அண்ணா இருங்க, நான் இறங்கிக்கிறேன். பாத்தியா ஏஞ்சல், நாங்க எல்லாரும் ஒரே நேரத்துல வந்திருக்கோம். என்ன ஏஞ்சல், உங்க மம்மி வீட்ல தான் இருக்காங்களா? இல்ல गाइस, நான் தான் சொன்னேன்ல மம்மி ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போறாங்கன்னு. அவங்க இப்பதான் கிளம்பனாங்க. அண்ணா சரி, இப்போ நம்ம ஜாலியா நியூ இயர் பார்ட்டி செலிப்ரேட் பண்ண வேண்டியதுதான். ஏஞ்சல், இதுதான் உங்க வீடா? ரொம்ப பெருசா அழகா இருக்குதுப்பா. பிரின்சி, இப்ப அதெல்லாம் ரொம்ப முக்கியமா? நம்ம எதுக்கு இங்க வந்தோம்? பார்ட்டியை செலிப்ரேட் பண்றதுக்கு தானே? ஆமாங்கக்கா, நீங்க பார்ட்டின்னு சொன்ன உடனே நான் வீட்ல இருந்து சாப்பிடாம வந்துட்டேன் தெரியுமா? ஓகே டியா. गाइस, நம்ம ஆல்ரெடி பிளான் போட்டிருந்த மாதிரி நம்மளே குக் பண்ணி நியூ இயர் பார்ட்டியை சூப்பரா செலிப்ரேட் பண்ண போறோம். அப்பனா அக்கா, பீஸா பர்கர் எல்லாமே நம்மளே செய்ய போறோமா? சீக்கிரமே செய்ய ஆரம்பிங்கக்கா. எஸ் டியா, இப்போ நீ கேக்குற எல்லாத்தையுமே நம்ம செஞ்சு சாப்பிடலாம். 1 மினிட் வெயிட் பண்ணுங்க, நான் உள்ள போய் திங்ஸ்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன். ஆமா என்ன ஏஞ்சல், பீஸா தானே செய்யறேன்னு சொல்லியிருந்தேன். எதுக்கு இப்படி நூடுல்ஸ் பாக்கெட்லாம் எடுத்து வைக்கற? ஆமாங்கக்கா, எனக்கு நூடுல்ஸ்லாம் வேணாம். ஃபர்ஸ்ட் பீஸா தான் வேணுமே. ஃபர்ஸ்ட் பீஸாவே ரெடி பண்ணிடலாம். அதுக்கு தேவையான ஃப்ளோர், அப்புறம் பேஸ் ரெடி பண்ண சப்பாத்தி கட்டு, வெஜிடபிள், நைஃப், கெச்சப், மயோனீஸ் எல்லாமே இருக்கு. சரிங்கப்பா, நம்ம வேலையை தனித்தனியா பிரிச்சுக்கலாம். நீங்க வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணுங்க, நாங்க போய் பீஸாவுடைய பேஸ் ரெடி பண்றோம். பாத்து பிரின்சி, கேர்ஃபுல்லா கட் பண்ணு. சரிடா ராஜு, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? உனக்கு எப்படி பண்ணணும்னு தெரியுமா? அதெல்லாம் எனக்கு எல்லாம் தெரியும்டா. முதல்ல இந்த ஃப்ளார் போட்டுட்டு அதுக்கப்புறமா உன் கையில் வச்சிருக்க இந்த பேக்கிங் சோடாவை கொஞ்சமாக போட்டுக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி பிசைய வேண்டியதுதான். தேஜா, இவன் ஏதோ செய்யறான். இவனை நம்பிட்டு சாப்பிடலாமாடி? நல்லா வருமா இவன் செய்யறது? எங்க பக்கம் எல்லா வேலையும் முடிச்சிருச்சு. என்ன உங்க பக்கம் இன்னும் வெஜிடபிள்ஸே கட் பண்ணாம இருக்கீங்க? ஏண்டா, இது வெட்டுறதுக்கு என்ன ஒரு நாள் ஆக போதா? இப்ப பாருங்க எவ்வளவு சீக்கிரமா டக்கு டக்குன்னு வெட்டி முடிக்கிறேன்ட்டு. சீக்கிரம் நானே நடுங்க. சரி ஓகே, முதல்ல நம்ம இந்த பீஸாவுடைய பேஸ் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த சைஸ் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா இதுக்கு மேலே நம்ம சின்ன சின்னதாக இப்படி ஹோல்ஸ் போட்டு விட்டுக்கணும். அப்போ தான் கெச்சப்புடைய ஃப்ளேவர்லாம் நல்லா உள்ளே மிக்ஸ் ஆகும். ராஜு, இந்த கம்பியை வச்சு குத்துனதுலாம் போதும். சீக்கிரமா இதுக்கு மேலே கெச்சப் போடு ராஜு. சரி ஓகே ஓகே, நம்ம கிட்ட பீஸா சாஸ் இல்லாததுனால இந்த கெச்சப்பே யூஸ் பண்ணிக்கலாம். ஏஞ்சல், அடுத்த தடவை பார்ட்டி கொடுக்கும் போது எல்லா இன்க்ரீடியண்ட்டும் முன்னாடியே வாங்கி வச்சது ஏஞ்சல். ஓகே, அடுத்ததா இதுக்கு மேலே நம்ம ஆனியன், அப்புறம் டொமேட்டோ, அப்புறம் கேப்சிகம் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம செய்யறது வெஜிடபிள் பீஸா இல்லையா, அதனால கொஞ்சம் நிறையவே போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம இதுக்கு மேலே இந்த மாதிரி சீஸ்லாம் இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுக்கலாம். அண்ணா போதும், நான் சீஸ் போட்டதெல்லாம். சீக்கிரம், நான் எனக்கு ரொம்ப பசிக்குதுண்ணா. இந்த பீஸாவை நான் தான் ஃபர்ஸ்ட் சாப்பிடுவேன். சரிதியா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. நான் அப்பவே சொன்னேன்ல, வரும்போதே எதனா சாப்பிட்டு வந்துட்டு. சரி, இப்போ எடுத்து நம்ம அடுப்புல வச்சிடலாம். ராஜு, எனக்கு வெஜிடபிள் பீஸாவோட இந்த மாதிரி சீஸ் பீஸானா ரொம்ப பிடிக்கும்டா. டொமேட்டோ, ஆனியன் எதுவுமே வைக்காம வெறும் கேப்சிகமும் சீஸும் மட்டும் வச்சு பண்ணிட்டாடா. சரி ஓகே, அந்த பீஸா ரெடியாக வரதுக்குள்ள நம்ம கண்மணி கேட்ட சீஸ் பீஸாவையும் ரெடி பண்ணிடலாம். என்ன கண்மணி, நீ கேட்ட மாதிரி கொஞ்சமாக கேப்சிகம் போட்டுட்டேன். அதுக்கப்புறமா இன்னும் நிறைய சீஸ் போடுறேன். உனக்கு போதுமா சொல்லு? எவ்வளோ சீஸ் போட்டிருக்கேன் பாரு. பீஸாவே தெரியல, ஃபுல்லாக சீஸ் தான் இருக்குதே.
ராஜு, எனக்கு கேப்சிகம்னா சுத்தமா பிடிக்காது. எனக்கு ஹெர்ப்ஸ்லாம் போட்டு ஒரு பீஸா பண்ணி தரியா? ஓகே ஏஞ்சல், நீ கேட்ட மாதிரி உனக்கும் ஹெர்ப்ஸ் பீஸா ரெடி பண்ணி தரேன். ஏஞ்சல் அக்கா, இது என்னதுக்கா ஹெர்ப்ஸ் பீஸா? நல்லா இருக்குமா சாப்பிடுறதுக்கு? தியா, செஞ்சுன்னு தானே இருக்கேன், சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு தியா எப்படி இருக்குன்ட்டு. சரி சரி, நம்மளுடைய பீஸா ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ எடுத்து வச்சுட்டுமா எல்லாத்தையும்? இந்தாங்க, நீங்க கேட்ட மாதிரி வெஜிடேபிள் பீஸா, அதுக்கப்புறம் கண்மணி கேட்ட சீஸ் பீஸா, அப்புறம் நம்ம ஏஞ்சல் கேட்ட ஹெர்ப்ஸ் பீஸா. அண்ணா, மூணுமே ரொம்ப சூப்பரா இருக்குண்ணா. மூணுடைய ஸ்மெல்லுமே ரொம்ப சூப்பரா இருக்கு. எதை எடுத்து ஃபர்ஸ்ட் சாப்பிடுறதுனே தெரியலண்ணா. தியா, நம்ம ஃபர்ஸ்ட் செஞ்ச இந்த வெஜிடபிள் பீஸாவே சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்ட்டு. இந்தா தியா, பார்க்கும் போதே சூப்பரா இருக்கு, எப்படி இருக்குன்ட்டு சாப்பிட்டு சொல்லு. என்ன இந்தா அஜய், நீயும் எடுத்து சாப்பிட்றா. சரி, அடுத்ததா நம்ம கண்மணி கேட்டு இருந்த சீஸ் பீஸாவை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? இந்தா பிரின்சி, நீயும் சாப்பிட்டு பாரு. அடுத்ததா நம்ம ஏஞ்சல் கேட்டு இருந்த ஹெர்ப்ஸ் பீஸா. இந்தா ஏஞ்சல். வாவ், யம்மியா இருக்கு ராஜு. இந்த மாதிரி ஒரு பீஸாவை நான் சாப்பிட்டதே இல்ல. நம்ம ஏன் ஒரு பீஸா ஸ்டால் ஓபன் பண்ண கூடாது? ஆமா ஏஞ்சல், கரெக்ட்டா தான் சொல்லிருக்கேன். ஏ ரோஜா, நீ எதுக்கு எடுத்து சாப்பிடாம இருக்க? எடுத்து நீயும் சாப்பிடு. இல்ல தேஜா, உனக்கு தெரியாதா? எனக்கு பீஸாவோட பர்கர் தானே ரொம்ப பிடிக்கும். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் சாப்பிட்டுக்கிட்டே இருங்க, அதுக்குள்ள நம்ம ரோஜாக்கு பிடிச்ச மாதிரி பர்கர் ரெடி பண்ணிடுறோம். ராஜு, முதல்ல எப்படி பண்ணணும் தெரியுமா பர்கர்? ஒரு பன் எடுத்துக்கணும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆஃபா பிரிச்சுக்கணும், அதுக்கப்புறம் ஒரு ஆஃபுக்கு மேல நம்ம பீனட் பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் டொமேட்டோவை கட் பண்ணி வச்சிருக்கோம்ல ஸ்லைஸ் ஸ்லைஸா, அதை எடுத்து வச்சுக்கணும், அதுக்கப்புறம் அதுக்கு மேல கொஞ்சமா சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கணும், அப்புறம் அதுக்கு மேல மயோனைஸ் போட்டுட்டு, அப்புறம் ஆனியனையும் ஒரு 2 பீஸ் எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் முக்கியமான ஐட்டம் சீஸையும் அதுக்கு மேல அழகா எடுத்து வைக்கணும், அதுக்கப்புறம் 2 பீஸ் டொமேட்டோ வச்சுட்டு, அப்புறம் இன்னும் ஒரு ஆஃப் பன் மேல கொஞ்சமா மயோனைஸ் அப்ளை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அப்படியே எடுத்து இதுக்கு மேல மூடி விட வேண்டியதுதான். அவ்வளவுதான், நம்மளுடைய பர்கர் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்க போறேன். பார்க்கும்போது சூப்பரா இருக்குது. இது நான் கடிச்சு பார்க்கறேன். வாவ், சூப்பரா இருக்கு தெரியுமா ராஜு? செம்ம டேஸ்டா. அண்ணா ரோஜா, எனக்கும் ஒரு வாய் கொடு ரோஜா. இந்தாடா, மொத்தத்தையும் நீயே எடுத்துக்கோ. அக்கா, அண்ணா, நீங்களே பர்கர் செஞ்சு அவ்வளோ பெரிய பர்கரை நீங்க 2 பேருமே முழுங்கிட்டீங்களா? எனக்கு ஒரு வாய் கூட தரவே இல்லைல்ல. போங்க போங்க. இட்ஸ் ஓகே தியா, நான் உனக்காக நூடுல்ஸ் பண்ணி தரேன். இந்த ஸ்பெஷல் நூடுல்ஸ் வேணுமா, இல்லனா இந்த நார்மல் மேகி வேணுமா, இல்ல இந்த இப்பி நூடுல்ஸ் வேணுமா? அக்கா, பேரிலே ஸ்பெஷல்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் என்னக்கா இந்த ஸ்பெஷல் நூடுல்ஸே செஞ்சு தாங்கக்கா எனக்கு. ஓகே தியா, நீ கேட்ட மாதிரி இந்த ஸ்பெஷல் நூடுல்ஸே நான் உனக்காக செஞ்சு தரேன். அக்கா, நூடுல்ஸ் ரொம்ப கம்மியா செய்யுங்கக்கா, சரிங்களா? ரோஜா அக்காக்கும் ராஜு அண்ணாக்கும் நம்ம கொஞ்சம் கூட தரவே கூடாது, இது மொத்தம் எனக்கு தான், சரிங்களா? ரொம்ப கம்மியா செய்யுங்க. அவங்களுக்கு நம்ம ஒரு வாய் கூட கொடுக்கவே கூடாதுங்கக்கா. நம்மளுக்கு ஒரு வாய் கூட அவங்க பர்கர் தரவே இல்லல்ல. गाइस, எங்க மம்மி 6 o'clock குள்ள வந்துருவாங்க. அதுக்குள்ள நம்ம பார்ட்டி பண்ண விஷயமே உங்களுக்கு தெரியாம பாத்துக்கணும். ஓகே தியா, நீ கேட்ட மாதிரி ஸ்பெஷல் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த டேஸ்ட் பண்ணி பாரு. வாவ் அக்கா, சூப்பரா இருக்குக்கா நூடுல்ஸ். இந்த நூடுல்ஸ் ரொம்ப டிஃபரண்டா இருக்கு தெரியுமா? டேஸ்டா இருக்குது. தியா, அப்படியே பிளேட்ல போட்டுலாம் சாப்பிட கூடாது. அப்படியே அடுப்புல இருக்கும்போதே எடுத்து சாப்பிடணும். வாவ், எவ்வளவு டேஸ்டா இருக்குது. தேஜா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு நான் பிளேட்ல போட்டு தரேன். இப்படிலாம் சாப்பிடாதீங்க. ஏய் ஏஞ்சல், நீங்கலாம் நூடுல்ஸ் சாப்பிடும்போது எனக்கு பாஸ்தா சாப்பிடணும்னு இருக்குப்பா. எனக்கு நூடுல்ஸ் விட பாஸ்தானா ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? பாஸ்தா செஞ்சு தரியா? ஓகே பிரின்சி, பாஸ்தா தானே, 2 மினிட்ஸ்ல செஞ்சு தந்துடுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணு பிரின்சி. நம்ம ஸ்பெஷல் நூடுல்ஸ்க்கு வந்த மசாலாவே இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். டேஸ்டா தான் இருக்கும். அண்ணா, என்ன உங்களுக்கு நூடுல்ஸ் வேணுமா? நீங்க கேட்டலாம் தர முடியாது, நான் சும்மா தான் கேட்டேன். ஓகே பிரின்சி, நீ கேட்ட மாதிரி பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இந்த டேஸ்ட் பண்ணி பாரு, நல்லா இருக்கான்னு சொல்லு பிரின்சி. குடு ஏஞ்சல், நான் பாஸ்தா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. குடு, டேஸ்ட் பண்ணி பார்க்கறேன். ஏஞ்சல், ரொம்ப டேஸ்டா இருக்கு ஏஞ்சல். நூடுல்ஸ் மசாலா போட்டதுனால டிஃபரண்டா ரொம்ப டேஸ்டா இருக்கு. அக்கா, அது என்ன அவ்வளவு டேஸ்டாவா இருக்குது? வேணா நம்ம பிளேட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா? நீங்க இந்த நூடுல்ஸ் சாப்பிடுங்க, நான் பாஸ்தா சாப்பிடுறேன்.
ஏஞ்சல், நீ உங்க வீட்ல இருக்க எதை கொடுத்தாலும் இவ சாப்பிட்டுக்கிட்டே தான் இருப்பா. நான் தான் அப்பவே சொன்னேன்ல இவ ஒரு சாப்பாட்டு ராமின்ட்டு. ஏ ராஜு, போதும்டா, அவளை கிண்டல் பண்ணாத. ஏ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பாஸ்தா நூடுல்ஸ்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருங்க. அதுக்குள்ள நான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி பண்ணிடுறேன். ஆல்ரெடியே நான் அதுக்கு ஏற்ற மாதிரி பொட்டேட்டோவெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்தா மட்டும் போதும். ராஜு, நான் தான் அப்பவே சொல்லியிருந்தோம்ல, ஆயில்ல ரெடி பண்ணி எந்த ஃபுட்டையும் நம்ம சாப்பிடக்கூடாதுன்ட்டு. இங்க பாரு எண்ணெய் எப்படி கொதிச்சுக்கிட்டு இருக்குன்ட்டு. ஏஞ்சல், நீ எதுக்கும் பயப்படாத. நான் ரொம்ப கேர்ஃபுல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உனக்கு என்ன ராஜு, நீ மேல ஏறி நின்னுக்கிட்டு இருக்க, நாங்க தானே கீழே இருக்கோம். எங்க மேல ஆயில் பட்டுச்சுன்னா என்ன பண்றது? ஓகே गाइस, அவன் சொன்னா கூட கேட்க மாட்டான். வாங்க, பீஸா கூட ஜூஸ் குடிக்கலனா எப்படி? இந்தாங்க ஜூஸ், நான் ஆல்ரெடி வாங்கி வச்சிருக்கேன். ஏ ஃப்ரெண்ட்ஸ், என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இல்லங்க கஷ்டப்பட்டு ஆவில வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நீங்க அங்க ஜாலியா ஜூஸ் குடிக்க போறீங்களா? நான் வந்த பிறகுதான் நீங்களும் குடிக்கணுமே. இந்தாங்க மசாலாவா ஆட் பண்ணிட்டேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. பரவாயில்ல ராஜு, ரொம்ப கிறிஸ்பியா சூப்பரா இருக்கு. நீ இவ்வளவு குக் பண்ணுவேன்ட்டு எனக்கு தெரியவே தெரியாது. இந்தாங்க, வெறுமா அப்படியே சாப்பிட்டா நல்லா இருக்காது. கெச்சப்லயும் மயோனீஸ்லயும் டிப் பண்ணி சாப்பிடுங்க. டேஸ்ட் இன்னும் சூப்பரா இருக்கும். கொஞ்சம் தான்ப்பா இருக்கு. யார் யாருக்கு வேணுமோ எடுத்து சாப்பிடுங்க. காலி ஆயிடுச்சுன்னா கேட்காதீங்க.